ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிக்கெட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அதாவது சவுதியினுடைய கப்பலுக்கு செங்கடலில் தடை வச்சிருக்காங்க ஏமன் ஹவுதிஸ். இது சம்மந்தமாகவும் மேலும் அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து அமெரிக்கர்களும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவானது இன்றைக்கி ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாகவும் மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி ஷார்ட்டாக இந்த காணொலியில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது தொடர்ச்சியாக வந்து நம்ம ஏமன் ஹவுதிஸ் சம்மந்தமாகவும் மேலும் சவுதியினுடைய நிலைப்பாடுகள் சம்மந்தமாகவும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இடையில இந்த சனா ஏர்போர்ட்டை சவுதி அரேபியா அடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பதில் எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ திரும்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அவங்க ஒட்டுமொத்தமாக சவுதியினுடைய கப்பல்கள், அதாவது சரக்கு கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்களுக்கு முழுவதுமாகவே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா செங்கடல் பகுதிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடல் முற்றுகையை அறிவிச்சிட்டாங்க. அதாவது ஏமனினுடைய ஊடகப் பிரிவு செயலாளர் யஹ்யா சாரி அவர்கள் இன்றைக்கி சனா ஊடகத்துக்கு தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அதாவது கண்ணுக்கு கண் அப்படிங்கிற இதில் நாங்கள் இப்போ வந்து சவுதியினுடைய எந்த வகையான சரக்கு கப்பலாக இருந்தாலும் அதே மாதிரி எண்ணெய் ஏற்றுமதி கப்பல்களாக இருந்தாலும் இனி இந்த செங்கடல் பகுதிகளை பயன்படுத்தக்கூடாது. அப்படி மீறி வந்துச்சு அப்படின்னாக்கா நாங்கள் கண்டிப்பாக கடுமையான தாக்குதல்களை தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யஹ்யா சாரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏமனுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் மேலும் 12 வருஷமாக எங்களுடைய வான்பரப்பு, நிலப்பரப்பு மற்றும் அனைத்து பகுதிகளையும் சுற்றி அவர்கள் முற்றுகையிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலும் அந்த முற்றுகையை வந்து எங்களால் தொடர்றதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற வகையில் இதுதான் எங்களுக்கு சரியான டைம். ஆகையினால நாங்கள் இந்த முற்றுகையை அறிவிக்கிறோம். இது சவுதிக்கு மட்டும் இப்போதைக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கோம். சவுதியினுடைய கப்பல்கள் இது வழியாக வரக்கூடாது, வந்து அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காங்க. எங்கள் மக்கள்கள் மீது அவங்க பண்ண கொடுமைகள், கொடூரங்கள், எங்களுடைய மக்களின் உரிமைகளை காக்குவதற்காகவும் எங்களுடைய மக்கள்கள் எழுச்சியாக திரண்டு அவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாகவும் நாங்கள் வந்து இந்த ஒரு துணிகர செயலில் இறங்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்களுக்கு என்ன உரிமையாக இருந்தாலும் எங்களுக்கு மக்கள் தேவைகளுக்காக வேண்டி நாங்கள் என்ன வேணுமோ செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க ஒரு கடுமையான அறிவிப்பு கொடுத்து அதில் அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சவுதி அரேபியா கப்பல்களும் இன்றைக்கி கொஞ்சம் பின்வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னாக்கா செங்கடல் பகுதிகளில், அதாவது சவுதியினுடைய இப்போ இடையில ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் இழுத்து மூடிட்டாங்க இல்லையா, அது மூணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூணதுக்கப்புறம் பாபல் மந்தம் வழியாக தான் சவுதியினுடைய எண்ணெய் வர்த்தகம் எல்லாமே மிக அதிகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது யான்பு துறைமுகம் மேற்கு பகுதி இருக்குது, அதுக்கு கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடியது. அந்த துறைமுகத்துக்கு அங்கேருந்து பைப் வழியாக யான்புக்கு கொண்டு வந்து அங்கேருந்து செங்கடல் வழியாக தான் அவங்க வணிக விநியோகத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. 4.7 பேரல் ஒரு நாளைக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏற்றுமதியை. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா அது அப்படியே முடங்கியிருக்கு. அந்த வழி எல்லாமே வந்து செங்கடல் வழியாக தான் வரணும். சுயஸ் கால் வழியாக அவங்களால போக முடியாது. ஏன்னா அவங்களுடைய கப்பல்கள் எல்லாமே மிகப்பெரிய கப்பல்கள். அது வந்து சுயஸ் கால்வாய் வழியாக போனால் தரை தட்டும், அப்புறம் இடிக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் வந்து அவங்க எப்படியாவது செங்கடல் பகுதி வழியாக தான் வந்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க இந்த மாதிரி அறிவித்தது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தும். மேலும் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க ஒட்டுமொத்த கடற்பரப்பையும் இழுத்து மூடுவதற்கு, அதாவது ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் நாங்கள் எல்லா கப்பல்களையுமே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இது இந்த அதாவது எங்களுடைய சமன்பாடு வந்து மேலும் மாறப்போகுது. இந்த நிலைப்பாடு எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நாங்கள் எப்படி அமைக்கணுமோ அது மாதிரி நாங்கள் அமைச்சு காட்டுவோம். இந்த மத்திய கிழக்கில் எங்களுடைய சமன்பாடு இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி அமெரிக்கா கப்பல்களே அடிச்சு ஓட விட்டவங்க தான். அவங்க சொன்ன மாதிரி செய்கிறாரு. அதையும் இப்போ அந்த மாதிரி அறிவிப்பும் கொடுத்துட்டு இறங்கியிருக்காங்க. வரும் காலங்களில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் செங்கடல்லேருந்து இந்திய பெருங்கடல் வரைக்கும் எங்களுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு பதில் தாக்குதல்களாக, அதாவது சவுதி அரேபியா அதாவது ஏமன் மேலே தாக்குதல் எங்கே செஞ்சாலும் சரி, எண்ணெய் வயல்கள் அடித்தா திரும்பவும் சவுதியினுடைய எண்ணெய் வயல்களை நாங்கள் திருப்பி அடிப்போம். அதே வந்து எங்களுடைய மக்கள் மேலே தாக்குதல் செஞ்சீங்க அப்படின்னாக்கா சவுதியினுடைய மக்கள் மேலே நாங்கள் திருப்பி தாக்குதல் செய்வோம். அதே மாதிரி மற்ற எங்களுடைய எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே அடித்தாலும் சரி அதற்கான பதிலடி தாக்குதல்கள் உடனடியாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை அறிவித்ததுக்கப்புறம் சவுதி அரேபியாவும் மற்றும் அந்த அவங்களுடைய கூட்டுப்படைகளும் அந்த உடனடியாக பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டி கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதரவு படைகள் இதற்கான முற்றுகையை விளக்குவதற்கு அதாவது ஏமன் ஹவுதிஸ் நோக்கி படைகளை அனுப்புவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா சண்டைகள் பெரிய அளவில் ஆவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. போகிற போக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மேலும் சவுதி இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய முற்றுகையை எப்படி நாங்கள் அதாவது முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கூட்டுப்படைகளோடும் எங்களுடைய அதாவது பிராந்திய நட்பு நாடுகளோடும் நாங்கள் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வழக்கம் போல் ஈரானுடைய தாக்குதல்கள், அப்புறம் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தான். அமெரிக்கா வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு குறைந்தபட்சமான ஒரு தாக்குதல்கள் தான் நடத்தியிருந்தாங்க. சிராக் பகுதிகளிலையும் அமெரிக்கா வந்து சிராக் ஈரானினுடைய பகுதி சிராக் பகுதிகள் மற்றும் தப்ரிஸ் பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல், பந்திரபாஸ், அப்புறம் அந்த சிற்கு தீவுகள், இதெல்லாம் எப்போ வழக்கம் போல தாக்குதல்களை நடத்திட்டு தான் இருக்காங்க 4 மணி நேரத்துக்கு. அதே மாதிரி தாக்குதல் நடத்தினதில்
இந்த சிராஸ் பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் ஒன்று, மின்னணு தொழிற்சாலை ஒன்று, அது மட்டும் அது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தபரிஸ் பகுதிகளில் நடத்தின தாக்குதல் பொதுமக்கள் வந்து ஒரு 60 பேர் அளவுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரானினுடைய ஈரானினுடைய பொதுமக்கள். அதில் வந்து 30 பேர் வந்து ஐஆர்ஜிசியினுடைய ராணுவ பிரிவை சேர்ந்தவர்கள், அவருடைய கமாண்டப்படைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ராணுவ நிலையங்கள்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து கடுமையான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பதில் தாக்குதல்களும் ஈரான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வழக்கம் போல் பஹ்ரைன், குவைத், கத்தார், ஜோர்டான் இது எல்லாத்துலேயுமே அடிச்சிருக்காங்க. பஹ்ரைன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா பஹ்ரைனில் யூஎஸ் பேசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. வெடிப்புகள் அதிகமாக பதிவாயிருக்கு. அதே மாதிரி பஹ்ரைனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதாவது சாகர் விமான நிலையம் எங்கெங்கெல்லாம் விமான நிலையங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இப்போ தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷனல் விமான நிலையங்கள் பஹ்ரைனில் உள்ள சாகர் இன்டர்நேஷனல் விமான நிலையம் மற்றும் அதனை ஒட்டிய உள்ள அது அடுத்த பகுதியில் அதாவது சல்மான் துறைமுகம், இந்த துறைமுகத்தையும் கடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய தொலை தொடர்பு சாதனங்கள், அந்த வலைப்பின்னல்கள் ஆன்லைன் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த அதாவது கவர்மெண்ட் தொடர்ந்து சார்ந்த அந்த விமான நிலையங்கள் சார்ந்த அந்த துறைமுகங்கள் சார்ந்த அனைத்து ஆன்லைன் வலைதளங்களும் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. குவைத்தை பார்த்திங்க அப்படின்னாக்கா குவைத்துக்கும் மிக கடுமையான தாக்குதல்களை செஞ்சுருக்காங்க. அதேபோது அதாவது குவைத்தை பார்த்திங்க அப்படின்னாக்கா நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த அரிஃப் ஜான் அந்த யூஎஸ் பேஸ்லாம் இருக்கு பாருங்கள். இந்த வரைபடத்தில் பாருங்கள், இந்த புள்ளி சிறப்பு புள்ளியில் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து யூஎஸ்ஏவினுடைய பேஸ், ராணுவ பேஸ். இது வந்து குவைத்தில் இருக்குது. இந்த பகுதிகள் எல்லாம் அவங்க வந்து அதாவது தரைப்படை மூலயமா கைப்பற்றுவதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த அரிஃப் ஜான் மற்றும் புஹ்ரி, அதாவது கேம்ப் புஹ்ரி, அந்த இரண்டு அதாவது அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை ஃபஸ்ட்டு வந்து குறி வச்சிருக்காங்க. இந்த இரண்டு பகுதிகளிலையுமே இறங்கி கைப்பற்றிட்டாங்க அப்படின்னாக்கா மற்ற பகுதிகளை கைப்பற்றுவதற்கு மிக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளுக்குள்ள ஆளுங்களை இறக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி ஈராக் வழியாக அவங்களுக்கு வந்து நேரடி தொடர்பு கிடையாது. ஏன்னா கடல் மார்க்கம் தான், அதனால் வேண்டி தரை மார்க்கம்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஈராக் வழியாக தான் போக முடியும். அந்த ஈராக்கினுடைய அவங்களுடைய ரெசிஸ்டன்ட் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க மூலயமா கூட இதை செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதன் வழியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கவச தரைப்படைக்கு உண்டான கவச வாகனங்கள், அதற்கு உண்டான போர் தளவாட உபகரணங்கள் எல்லாமே வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறதாக செய்திகள் தெரிவிச்சுட்டு வராங்க. இது மேபி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமெரிக்கா வந்து தரை வழியில் அவங்களும் மிக கடுமையான முறையில் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அனைத்தையுமே தயார் நிலைப்படுத்திட்டு வராங்களாம். அதே மாதிரி யூஎஸ்எஸ் பாக்ஸர் கப்பலும் திரும்ப ஓமனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஈரான் மேலே மிக கடுமையான தாக்குதல் செய்வதற்காக வேண்டியும் அதுக்காக இவங்களும் வந்து முன்னெச்சரிக்கையாக அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு சாதகமாக அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவைத் இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் குவைத்தினுடைய அரசாங்கமானது அதாவது ஜலிப் அல் சுயப் அப்படிங்கிற பகுதிகளில் அவங்களுடைய ராணுவ அதாவது குவைத்தினுடைய மிலிட்ரி மற்றும் அந்த பாதுகாப்பு அதாவது அனைத்து படைப்பிரிவுகளையும் கடுமையான அதாவது அதிகமான முறையில் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி தரைப்படையாக உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை கைப்பற்ற உடனே அவங்களும் பாதுகாப்பை வந்து பலப்படுத்திட்டு வராங்க. மேலும் கடுமையாக தாக்கியிருக்காங்க அந்த இதில் மற்றும் அந்த ராணுவ பேசஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய வீரர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து போகிற நாளை மறுநாள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி அங்கே உள்ள அதாவது அந்த ஜலிப் ஷைபா அப்படிங்கிற பகுதிகளில் உள்ள மக்கள்களையும் வெளியேற்றிருக்காங்க. இந்த குவைத் அரசாங்கம் வெளியேற்றி அவங்கள தற்காலிக முகாமில் தான் தங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தரப்படை சண்டை வந்துச்சுன்னா மக்கள் உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே அங்கே வந்து பழைய கட்டிடங்கள் இருந்ததாகவும் அதை வந்து கிளியர் பண்ண சொல்லி முன்னாடியே ஆர்டர் கொடுத்ததாகவும் அதுக்காக தான் நாங்கள் மக்களை வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் குவைத் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது அரசாங்கம் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னு சொல்கிறாங்க. அந்த 1 வருஷமாக சொன்னதை வந்து இன்னைக்கு தான் அவங்க வந்து அதை வந்து கிளியர் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு வகையிலான கேள்விக்குறியாக இருக்குது. அதை ஏன் முன்னாடி செய்யலாம், இப்போ இந்த மாதிரி சூழலில் அந்த இடத்துல வராங்கன்றப்ப தரைப்படை உள்ள வருதுங்கிறப்ப இதை வந்து இந்த கிளியர் பண்ணுறதுங்கிறது ஒரு டவுட்டான விஷயம். பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஜோர்டான் பார்த்திங்க அப்படின்னாக்கா முவாஃபா ராணுவ தளத்தை மிக கடுமையாக தாக்கிட்டு தான் வராங்க. நம்ம தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டு தான் வரோம். அதே மாதிரி அவங்களுடைய அதாவது கிங் ஃபைசல் மற்றும் வந்து லுக்மான் ஆகிய அனைத்து அந்த 2-3 ராணுவ பேஸ் எல்லாத்தையுமே மிக கடுமையான முறையில் தாக்கப்பட்டு மோஃபாவில் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் அவங்க ரேடார் சிஸ்டம் மற்றும் அந்த ட்ரோன் களஞ்சியம் மற்றும் அவங்களுடைய போர் விமானங்கள்லாம் மிக கடுமையான சேதத்துக்குள்ளாகி அதெல்லாம் பாதிக்கப்பட்டு ஒரு சில அதாவது இருந்த போர் விமானங்களை மீண்டும் வந்து அவங்க வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஏன்னா கரெக்டாக குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எல்லா விமானம் அதாவது அவங்களுடைய ஜோர்டான் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக குறி வச்சு அடிச்சிடுறாங்க, எதுவுமே தப்பாமல்
அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மீதம் மிஞ்சிய அனைத்து இதையுமே வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போய் ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூகே வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க, யூகேல நாங்கள் வந்து எந்த விதமான அதாவது வான்பரப்பையும் கொடுக்க மாட்டோம், தரைப்படையும் கொடுக்க மாட்டோம், தரைத்தளத்தையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. யூகே முழுக்க முழுக்க ஒரு அதாவது அண்டர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. அதாவது அண்டர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப்னா அதாவது மீடியாவில் ஒன்று சொல்லுவாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சைலண்டாக அவங்க ஃபோன் காலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக அவங்க அமெரிக்கா என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கிடுவாங்க. அது வந்து மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான அரசியல் கேஸ் டைமரும் செஞ்சிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா புது பிரதமர் அதாவது யூகேவுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க இங்கிலாந்துக்கு. அவர் பேர் என்ன அப்படின்னாக்கா ஆண்ட்ரி பெர்த்ஹாம் அப்படிங்கிறவர் இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்காரு. அவர் என்ன வலியுறுத்திருக்காரு அப்படின்னாக்கா மேலும் வந்து உக்ரைனுடைய ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் திரும்பவும் புதுப்பிக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்துறதுக்கு என்னவோ அதற்கான வழிகளை தேட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரும் காலங்களில் அவர் என்ன செயல் செய்கிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த ஜோர்டான் சொன்னோம் பார்த்தீங்களா, ஜோர்டானில் வந்து ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அமெரிக்கா வந்து இதை வந்து தணிக்கை செஞ்சு அதை மறுக்கிறாங்க. இதனால தான் கோவப்பட்டு மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் மேலே தொடுப்பதற்காக பல நடவடிக்கைகளை இப்போ மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே வந்து இந்த இதெல்லாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து எந்த விதமான இதையும் இறக்காமல் இருந்தாங்க. இப்போ வந்து அமைதியாக எல்லாமே வந்து சைலண்டாக அமெரிக்க ராணுவங்களுக்கு ஒப்புதல் கொடுத்த மாதிரி அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய வேலைகளை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வான்பரப்பையும் சரி, அதாவது யூஎஸ் தளங்களையும் சரி, அதாவது அந்த யூரோப்பியனுடைய தளங்களையும் யூஎஸ்க்கு கொடுத்து உதவுறாங்க. அது வெளியில் தெரியாமல் இருக்குது. அப்படிங்கிறப்ப பல்கேரியாங்கிற நாட்டில் வந்து இப்போ அமெரிக்கா வந்து அடுத்த தாக்குதல் மிக கடுமையாக ஈரான் மேலே தொடுப்பதற்காக வேண்டி அவங்க நாட்டில் வந்து ஒப்புதல் கேட்டிருக்காங்க. அதை வந்து அவங்களுடைய நாடாளுமன்றத்திலையும் அந்த பிரதமர் வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு நாட்களில் அந்த ஒப்புதல் வந்ததுக்கப்புறம் மேலும் வந்து அதிகமான போர் விமானங்கள் அங்கே போய் இறங்குறதுக்காகவும் அவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இன்றோ நாளையோ அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் கொண்டு போய் அந்த பெல்குரியன் விமான நிலையத்தில் இறக்கி வச்சிருந்தாங்க. அங்கே உள்ள ராணுவ தளத்திலையும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே இப்போ எடுத்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா இஸ்ரேலியும் கண்டிப்பாக அடித்து தோப்பாங்க, அதுலேயும் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கையாகவே அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஷிஃப்ட் பண்ணி ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. அதனாலேயே வேண்டி இன்றைக்கி அமெரிக்கா வந்து மிக ஒரு நுணுக்கமான முறையில் ஒரு கடும் எச்சரிக்கையாகவே அந்த அமெரிக்க மக்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அமெரிக்கர்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள், எங்கே இருந்தாலும் சரி, அதாவது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அமெரிக்கர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக கொடுத்துட்டாங்க. எங்கே இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து மிடில் ஈஸ்டாக இருந்தாலும் சரி, யூரோப்பாக இருந்தாலும் ஆசியாவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா வந்து IRGC அமெரிக்கர்கள் மேலே மிக கடுமையான தாக்குதல், அது அவங்க வந்து மிடில் ஈஸ்டாக தான் கணக்கு பண்ணி அடிக்கிறாங்க. இவங்க ஒட்டுமொத்த நாட்டுகளுக்கும் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த IRGC மேலே ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குறதுக்கான இது வந்து ஒரு அமெரிக்காவினுடைய சித்து விளையாட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது மசூத் பெஷஷியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அதாவது அவங்க ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுறது வரையிலும் நீங்கள் தாக்குதல்களை மிக கடுமையாக தொடுங்க. அதாவது முன்னாடிலாம் வந்து பேச்சுவார்த்தைன்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு வந்து அவரே பொங்கியிலேருந்து ஒரு டென்ஷனாக பேசுகிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. அவரே என்ன சொல்கிறாரு, தாக்குதல் ஒன்று தான் இப்போ நம்மளுக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அவர் போயிட்டாரு. அதனுடைய எதிர்பார்ப்புகள் இப்போ கடுமையான தாக்குதல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் கூட 2 கப்பல்கள் ஈரானினுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்றதுனால சவுதியினுடைய கப்பல் ஒன்றும் அதே மாதிரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஒரு கப்பலும் கடுமையாக தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் ஒரு காலத்தில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஹமாஸ், அதாவது பாலஸ்தீனத்தில் ஹமாஸுக்கு புதிய தலைவராக ஹைருல் ஹையா அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே அவர் முன்மொழிஞ்சாங்க, அப்புறம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. திரும்ப வந்து அவர் தான் சரியான ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹமாஸுக்கு ஒரு தலைவராக ஹைருல் ஹையா அவர்களை தெரிவு செஞ்சிருக்காங்க. இவர் வந்து ஈரானோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. வருங்காலம் இன்றைக்கும் இஸ்ரேல் வந்து லெபனான் மற்றும் பாலஸ்தீனத்தில் தாக்குதல்களை தொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே வந்து பாதிப்புகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதே வருங்காலங்களை பார்ப்போம். அது ரோம் பேச்சுவார்த்தையும் ஒரு வகையில் நடக்குது. இப்போ வந்து 3 சோதனை பகுதிகளை லெபனானில் பிடிச்சி வச்சு அதை வந்து லெபனான் அரசாங்கத்தில் கொடுத்து ஹிஸ்புல்லாவை அழிக்க சொல்லியிருக்காங்க. என்ன நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. ஈராக்கில் வந்து குர்திஸ் பகுதிகளில் ஈரானும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்திட்டு இருக்கு. எர்பில் பகுதிகளையும் தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கு. அதில் குர்திஸ் பகுதிகளில் அந்த குர்திஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் ஈரானுக்கு தரைப்படையாக உள்நுழைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதனால மிக கடுமையான தாக்குதல்கள் பார்டரில் அவங்களும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பொறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் வந்து ஈராக்கினுடைய குர்திஸ் பயங்கரவாதிகள் மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா யுஎஸ்ஏனுடைய ராணுவ வீரர்கள் வந்து மாட்டியிருக்காங்க. அதை வந்து பணைய கைதிகளாகவும் அதாவது எதிர்ப்பு குழுக்கள் பிடிச்சி ஈரான் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம இன்னும் அவங்க அதிகாரப்பூர்வமாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக சொல்ல, அதே மாதிரி அமெரிக்காவும் அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கல. ஆனால் செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாஷிங் ஜர்னல் ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. அதாவது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிகாசா மவுண்டனில் யுரேனியம் செறிவூட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த தாக்குதல்களை யுஎஸ்ஏ வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா வாஷிங் ஜர்னலுடைய பத்திரிகை செய்தி ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது முன்னாடி நீங்கள் வந்து பலூன்கள்லாம் போய் தாக்குதல் செஞ்சீங்க
இல்லையா, தாக்குதல் செஞ்சது அவங்க அந்த பலூன்களை அழிச்சிட்டு நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க, ஈரானினுடைய ஏவுகணை தளங்கள், ட்ரோன் உற்பத்தி நிலங்கள், அவங்களுடைய மிலிட்டரி பேஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லா மக்களும், உலக மக்கள்லாம் அந்த பலூனை பார்த்து சிரிச்சாங்க. அப்போ உங்களுடைய ராணுவம் இது வந்து அசிங்கப்படுத்தி போச்சு இல்லையா. அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து இப்போ ஈரான் அந்த பிகாசா மவுண்டனில் செஞ்சுட்டு வராங்க. அதாவது பரபரப்பாக இருக்கிற மாதிரி அந்த ராலிகள் போகிறது அதெல்லாம் வந்து சேட்டலைட் இமேஜ் காட்டுறாங்க. ஏமாற்றி உலக மக்களுக்கு மத்தியில் அசிங்கப்படுத்துவதற்கான ஒரு வேலையாக தான் இது நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து அந்த தாக்குதல்களை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுறாங்க. பார்த்திங்க அப்படின்னாக்கா, அதாவது குவைத்திலலாம் அடித்தாங்க இல்லையா, SU-170 மற்றும் பஹ்ரைனில் உள்ள நீண்ட தூர வான் பாதுகாப்பு மையம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜோர்டான்லேயும் அதேமாதிரி லுக்மான் அந்த US பஸ்ஸில் அடித்ததில் வந்து நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தவங்களாம் இறந்துருக்காங்க, இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. மேலும் இதில் பார்த்திங்கன்னா, நேற்று பார்த்தோம் இல்லையா, ஸ்பெயின் அண்டு அந்த அர்ஜென்டினா மேட்ச், இதில் வந்து அதிகமான பேர் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெயின் வந்து அதிகமாக பலஸ்தீனத்துக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணி நிறையா அவங்க ட்ரேடையும் நிறுத்தியிருந்தாங்க. மேலும் ஐரோப்பிய நாடுகள்லாம் பலஸ்தீனத்துக்கு முழு ஆதரவும் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில நாடுகள் இல்லைனா ஒரு சில நாடுகள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு அதாவது அரபு கண்ட்ரியும் இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. மேலும் அவங்க வந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ட்ரேடை வந்து துண்டிக்க விரும்பலை. அவங்களுடைய வர்த்தகத்தை அண்டர் கிரவுண்டில் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சவுதி, குவைத், கத்தார், துபாய் எந்த நாடாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த இனப்படுகொலைக்கு ஆதரவாக இஸ்ரேலும் மற்றும் அமெரிக்காவோட தான் இருந்தாங்க. இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்க்கிறதுக்கு துணியலை, அப்படி தான் சொல்லணும். அதனால் அந்த மக்களுடைய பத்துவம் வந்து என்றைக்குமே அந்த அரபு நாடுகளை சும்மா விடாதுங்கிறது நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும். இந்த துருக்கி அதிபர் எர்டோகனும் அப்படி தான் வீரவசனமாக பேசுவார். இஸ்ரேல் அப்படி செஞ்சிடும், இப்படி செஞ்சிடும், அழிச்சிடும். கடைசியில் அண்டர் கிரவுண்டில் ஒரு ட்ரேடிங்லாம் நடந்துகிட்டு தான் இருப்பார். அந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி, மேடை பேச்சுக்காக வேண்டி பயன்படுத்தி வரக்கூடிய அவங்களால அந்த எதிர்த்து ஒரு ஆணியை கூட அவங்களால இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் செய்ய முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் தகவலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்